அனைவருக்கும் வணக்கம். இது போர்த்தொழில். போர்த்தொழில் வலையொலி தொடங்கி நிறைய அரசியல் காணொளிகளை நாம் போட்டிருக்கிறோங்க. ஆனால் இந்த காணொளி மிக மிக முக்கியமானது. சமூகத்தில் மிக முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை பற்றி இந்த காணொளி பேசுகிறது. இன்னைக்கு டிசம்பர் 3ஆம் தேதி உலக மாற்றுத்திறனாளிகள் தினம். இந்த நாளில் மாற்றுத்திறனாளிகள் அசலாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அரசு தரக்கூடிய சலுகைகள், அரசு பிறப்பித்திருக்கும் சட்டங்கள் ஆகியவை மாற்றுத்திறனாளிகளை உண்மையிலேயே பாதுகாக்கிறதா, அவரது உரிமைகளை மீட்டெடுக்கிறதா, மாற்றுத்திறனாளிகள் எவ்வாறு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதல்ல மாற்றுத்திறனாளிகள்னா யாருன்னு புரிஞ்சுக்கணுங்க. அதில் உடல் இயக்க குறைபாடுகள் கொண்டவர்கள், பார்வைத்திறன் அற்றவர்கள், பேச்சுத்திறன் இல்லாதவர்கள், செவித்திறன் அற்றவர்கள், சிந்தனைத்திறன் குறைந்தவர்கள் என பல வகைப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த சமூகத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. இவர்களை கிளாசிஃபிகேஷன், அதாவது வகைமைப்படுத்துதல் என்று முறையாக வகைமைப்படுத்தினோம்னா உலக சுகாதார அமைப்பு சொல்லுது, உலக மக்கள் தொகையில் 16% பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறாங்க. அதாவது உலக சமூகம் முழுக்க கணக்கெடுத்தோம்னா அதில் 6ல் ஒருத்தவர் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாங்க என்று உலக சுகாதார அமைப்பின் கணக்கெடுப்பு சொல்லுதுங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மட்டும் 2,68,00,000 பேர் மாற்றுத்திறனாளிகளாக கண்டறியப்பட்டிருக்காங்க. இந்த கணக்கெடுப்பு போதிய விவரங்கள் இல்லாதது என எல்லாராலும் மதிப்பிடப்படுது. இந்த கணக்கெடுப்பில் பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் இணைக்கப்படலை. இந்த கணக்கெடுப்பே தவறானது. இதற்கும் அதிகமாகத்தான் இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றது. இதில் நாம் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இந்த மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தில் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள் என்பதுதான். சமூகத்தில் மாற்றுத்திறனாளிகளை குறித்து போதிய விழிப்புணர்வு என்பது சுத்தமாக இல்லைங்க. அரசு தரப்புலையும் மாற்றுத்திறனாளிகளின் கணக்கெடுப்பு என்பது முழுமையான தரவுகளோட எடுக்கப்படலை. அதனால் மாற்றுத்திறனாளிகள் பற்றிய கணக்கெடுப்பு மற்றும் தரவுகளில் அரசு இயந்திரம் ரொம்ப பலவீனமாக இருக்குதுங்க. மாற்றுத்திறனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அடையாள அட்டையை கொடுக்குது, மத்திய அரசு ஒரு அடையாள அட்டையை கொடுத்துருக்கு. இன்னைக்கு மத்திய அரசு கொடுத்துருக்கிற யூனிக் ஐடி என்ற அந்த அட்டை தான் பெரும்பான்மையான நலத்திட்டங்களுக்கு பயன்படுது. அப்படி மாற்றுத்திறனாளிகளை முன்வைத்து அரசாங்கங்கள் செய்யக்கூடிய முக்கியமான திட்டங்கள் என்னன்னா சில சலுகைகள், நலத்திட்டங்கள், மானியங்கள், பொருளாதார உதவிகள் போன்ற பல்வேறு திட்டங்கள் இருந்தாலும் இந்த உலகத்தில் அவங்க சமத்துவமாக வாழ்வதற்கான ஏற்பாடுகளை இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் செய்திருக்கிறதா என்று சொன்னால் சத்தியமாக இல்லைங்க. உலகம் முழுக்க கணக்கெடுத்தோம்னா 130 கோடி பேர் மாற்றுத்திறனாளிகளாக உலக சுகாதார அமைப்பால் கண்டறியப்பட்டிருக்கிறாங்க. உலகத்தில் பல்வேறு நாடுகளில் மாற்றுத்திறனாளிகள் பற்றிய விழிப்புணர்வு அதிகமாக இருந்து அந்தந்த நாடுகளில் மாற்றுத்திறனாளிகள் மிகவும் சுதந்திரமாகவும் எல்லோர் போல சமத்துவமாகவும் வாழக்கூடிய ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறாங்க. நான் உலக நாடுகள் பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சுருக்கிறேன். அங்கெல்லாம் மாற்றுத்திறனாளி என்ற குறையே எனக்கு தெரியாமல் எல்லா இடங்களுக்கும் மிக சாதாரணமாக சென்று போய் வரக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சுங்க. சொல்லப்போனால் எல்லா இடங்களுக்கும் தனியாகவே போக முடியும். அந்த அணுகல் வசதிங்கிறது, அந்த அக்சஸ்ங்கிறது எல்லாத்துலேயும் இண்டிபெண்ட், அதாவது சுதந்திரமான உணர்ச்சியோட வெளிநாட்டில் ஒரு மாற்றுத்திறனாளி வாழ்ந்துட முடியும். ஆனால் இந்தியாவில் வாழ முடியுமான்னா இந்தியாவில் சாலை வசதியே இல்லாத கிராமங்கள் இருக்குது. இன்னும் மின்சார வசதியே சேராத கிராமங்கள் இருக்கு. சாலை வசதி இருந்தாலும் அந்த சாலை வசதியும் குண்டும் குழியுமாக இருக்கிறது. ஒவ்வொரு அரசு அலுவலகங்கள்லையும் மாற்றுத்திறனாளிகள் சென்று வருவதற்கான அந்த சாய்வு பாதை அமைக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறது. மதுரை உயர்நீதிமன்றமும் அது குறித்தான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஆனால் அப்படி மிக ஒழுங்காக அந்த சாய்வு தளம் தமிழ்நாடு அரசு அலுவலகங்களில் அமைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி எங்குமே அமைக்கப்படலைங்க. அந்த சாய்வு தளங்கள் பெரும்பாலும் யாராலும் பயன்படுத்த முடியாத நிலைமையில தான் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டா எங்களோட நீதிமன்றத்தில், கும்பகோணம் நீதிமன்றத்திலேயே எப்படி அந்த சாய்வு தளம் இருக்கும்னா அந்த சாய்வு தளத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி இறங்கி நடந்து போக முடியாத அளவிற்கு அந்த சாய்வு தளம் முழுக்க வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும்.
அந்த சாய்வு தளம் தொடங்கும் இடத்திலேயே வாகனங்களால் மறைக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரு மாற்றுத்திறனாளி எப்படி ஏறணும்? எல்லார் மேலேயும் படிக்கட்டில் தான் ஏறி ஆகணும். அப்படி படிக்கட்டில் ஏறினாலும் பெரும்பாலும் அரசு அலுவலகங்கள் மிக ஆடம்பரமா பிரம்மாண்டமா அமைக்கப்படணுங்கிறதுக்காக அதன் தரைத்தளங்கள் டைல்ஸு, மார்பிள்ஸு, கிரானைட்டு போன்ற இந்த வளவளப்பு தன்மை கூடிய கற்களால உருவாக்கப்படுதுங்க. இதுல மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை ஒன்றல்ல ரெண்டல்லங்க. துளி அளவு மற்றவங்க செருப்பு அணிந்து கொண்டு அந்த வழுவழுப்பு தரையில் அவங்க நடக்கிறப்ப செதறுகிற அந்த சிறு மணல் இருக்கு பாருங்க, அது மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்துங்க. அந்த சிறு மணல்ல அவங்க கால் வைக்கிறப்போ அவங்க சறுக்கிக்கிட்டு கீழே விழக்கூடிய அபாயம் இருக்குதுங்க. இதனால மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு தான் தமிழ்நாட்டின் அரசு அலுவலகங்கள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அரசு அலுவலகங்களையும் மாற்றுத்திறனாளிகளை எந்த குறைக்காக அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்க என்ன பிரச்சனைக்காக அவங்க வந்திருக்கான்னு கேட்பதற்கான அலுவலர் இல்லைங்க. அதனால ஒவ்வொரு வரிசையிலும் இவர்கள் தனிப்பட்ட முறையில் இவர்களே நின்று கொண்டு அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குதுங்க. இதுல மாற்றுத்திறனாளிகள் செல்ல முடியாத இடங்கள்னு சில இடங்கள் இருக்குங்க. அது முக்கியமான இடம் என்பது திரையரங்கம்ங்க. ஒரு திரையரங்குக்கு சென்று ஒரு அமைதியா ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கான உரிமையற்றவர்கள் தான் மாற்றுத்திறனாளிகள். ஏனென்றால் இந்த திரையரங்கம் என்பதே மிகப்பெரிய படிக்கட்டுகளால் நிரம்பியது. இந்த திரையரங்கமா இருக்கட்டும், கல்யாண மண்டபங்களா இருக்கட்டும், இது முழுக்க முழுக்க படிக்கட்டுகளால் நிரம்பியது. இந்த படிக்கட்டுகள் மாற்றுத்திறனாளிக்கு முழுக்க முழுக்க எதிரானதுங்க. ஒரு மாற்றுத்திறனாளி அந்த படிக்கட்டில் ஏறி இறங்கிட்டார்னா அவர் அடுத்த வருகின்ற 3 நாட்களுக்கு அவரால் எந்த செயல்பாடும் செய்ய முடியாது. கடுமையான உடல் வலியை அவர் எதிர்கொள்வார். இன்னொருத்தர் துணையோட தான் அவர் அந்த படிக்கட்டுகளில் ஏற முடியும். அப்படி படிக்கட்டுகளில் ஏறினாலும் கீழே விழுவதற்கான அபாயம் இருக்கிறது. ஆனால் கல்யாணம் மற்றும் ஒரு திரைப்படம் பார்ப்பதற்காக ஒரு மாற்றுத்திறனாளி செல்லும் போது அந்த பொது இடங்கள்ல அவர் பரிதாபமா பார்க்கப்படுறதும் அனுதாபமா பார்க்கப்படுறதும் போன்ற காட்சிகளை மாற்றுத்திறனாளிகள் விரும்பாத காரணத்தினால அது போன்ற இடங்களுக்கு செல்வதை மாற்றுத்திறனாளிகள் மறுத்துறாங்க. இதனால கல்யாணத்திற்கு போவதோ அல்லது திரைப்படம் பார்க்க திரையரங்கு போவதோ ஒரு மாற்றுத்திறனாளியால முடியாத காரியமா இருக்கு. இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது $1,000,000 கேள்விங்க. இதையெல்லாம் அவர்கள் கண்காணிக்கிறதும் இல்லை. அப்படி அரசு விதிமுறைகளின்படி சாய்வு தளம் அமைக்கப்படாத கட்டிடத்தின் உரிமையை ரத்து செய்யணும் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பாணை இருக்கு. அதன்படி மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக சாய்வு பாதைகள் இல்லாத அல்லது அமைக்கப்படாத விதிகளுக்கு புறம்பாக அமைக்கப்பட்டிருக்கிற திரையரங்கம், திருமண மண்டபங்கள், அரசு அலுவலகங்கள் போன்றவற்றையெல்லாம் இந்த அதிகாரிகள் தான் போய் பார்த்து சரிபார்த்து அது மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா என்பதை சரி பார்த்திருக்கணும். அப்படி தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் யாரும் செய்யறது இல்லைங்கிறது தான் மிகப்பெரிய வேதனையா இருக்குங்க. இதுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, மாற்றுத்திறனாளிகள் வயதாக எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மிக மிக அதிகங்க. இன்னைக்கு கூட மனுஷிய புத்திரன் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. அந்த கவிதையில் அவரது இடது கை செயல்படாமல் இருக்கின்ற தன்மையை குறித்து அவர் மிக உருக்கமாக தெரிவிச்சிருக்கிறாருங்க. எப்போதுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்க வேண்டியவை அந்த 2 கைகள் தான். ஏன்னா 2 கைகளை வைத்து கொண்டு தான் தவறி கீழே விழும்போது கூட திருப்பி அதை எழுந்து நிற்பதற்கு உதவியாக அந்த 2 கையை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. மாற்றுத்திறனாளிகள் அடிக்கடி கீழே விழுகின்ற ஒரு தன்மை இந்த சமூகத்தில் இருக்குதுங்க. அவங்க தவறி விட மாட்டாங்க, மிகுந்த கவனத்தோடு தான் நடப்பாங்க. ஒரு மனிதன் சாதாரணமாக எல்லாருக்கும் மத்தியிலையும் மிக சுதந்திரமாக கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன் ஒரு பொது இடத்துல தடுமாறி கீழே விடுறதுங்கிறது எவ்வளோ ஒரு மோசமான நிலைமை பாருங்க. ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு அது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்குதுங்க. இப்போ கூட சமீபத்தில் நான் நாம் தமிழர் கட்சியோட மாநில செயற்குழு கூட்டத்திற்கு போயிருந்தப்ப நான் ஒரு நண்பரோட வந்துகிட்டு இருந்தேங்க. அந்த கல்யாண மண்டபங்கிறது வளவள தரையோட இருந்த ஒரு கல்யாண மண்டபம். அதில் பல பேர் நடந்து செருப்போட சின்ன சின்ன மணல் துளிகள் பரவி கிடந்துச்சுங்க. அதில் நான் வழுக்கி கீழே விடுறதுக்கு முன்னாடி தம்பிகள் என்னை ஓடி பிடிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியில் என்ன பெரிய வசதினா, எப்போதுமே தம்பிகள் சூழ்ந்து இருப்பதனால நான் பெரும்பாலும் விழுவதற்கான சூழலை என் தம்பிகளே தவிர்த்துடுவாங்க. ஆனால் என்னை போல இல்லாம ஒரு மாற்றுத்திறன் கொண்ட ஒரு மனிதன் தனித்து இந்த சமூகத்தில் வாழ்றப்ப எப்பேற்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்வான் என்பது நினைத்து பார்க்கவே பயமா இருக்குங்க. நான் இப்பெல்லாம் தனியா எங்கேயுமே போறதில்லை. எப்போதும் யாருடைய உதவியோடோ யார் தோளை பற்றி கொண்டோ தான் நானும் போறேன். ஆனால் என்னை போல வசதி இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்குங்க. குறிப்பா எந்த வணிக வளாகத்திலையும் சரிதான்,
அந்த லிஃப்ட்டுங்கிறது செயல்படலைன்னா வேற வழி இல்லை, அவங்க படிக்கட்டில் தான் ஏறி போயாகணும். அப்படி படிக்கட்டில் ஏறி போனாலும் அந்த படிக்கட்டு உயரம் இருக்கு பாருங்க, ஒரு மாற்றுத்திறனாளியால் ஏற முடியாத அளவுக்கு உயரமாக வைக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் குறுகிய இடத்துல தான் மிகப்பெரிய கட்டிடங்களை கட்டி வைத்து விடுகிறார்கள். அந்த மிகப்பெரிய இடங்களை கட்டி வைப்பவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, படிக்கட்டுகளை எங்க வைக்கிறது? லிஃப்ட் தான் வச்சிருக்கிறோமே, ஒருவேளை லிஃப்ட் இயங்கலன்னா அந்த படிக்கட்டுல ஒரு மாற்றுத்திறனாளி கொண்ட ஒருவரால் ஏறவே முடியாதுங்க. இதுல ஆண்கள் நிலைமையை விட பெண்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் இருக்கு பாருங்க, அதை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாதுங்க. சில பேருக்கு 2 காலும் இயங்காது, 2 கைகளால் மட்டும்தான் இயங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அப்படி இருப்பவர்கள் ஒரு கழிவறைக்கு போறப்ப எப்பேற்பட்ட சிரமங்களை உள்ளாக்குவார்கள். அதோட வீல் சேர் என்று சொல்லக்கூடிய இந்த சக்கர வாகனத்துல அவங்க வரப்ப அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு பாருங்க, அதையெல்லாம் விவரிக்கவே முடியாது. அந்த சக்கர வாகனம் மிக சரியாக இருக்கக்கூடிய தரைதளத்துல தான் சரியா நகருங்க. ஒருவேளை மேடும் பள்ளமாக கல்லும் குழியுமாக அந்த பாதை இருந்துச்சுன்னா அதுல அந்த சக்கர வாகனம் நகராதுங்க. எனவே ஒரு மாற்றுத்திறனாளி மனிதன் என்பவன் இந்த சமூகத்துல எல்லோராலும் சமத்துவமாக நடத்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோட சுதந்திர மனப்பான்மையோட கொண்டவனால இந்தியா போன்ற நாடுகளில் வாழவே முடியாதுங்க. நான் சமீபத்தில் குவைத் நாட்டிற்கு சென்றிருந்த போது மாற்றுத்திறனாளிகள் எவ்வாறு அங்கே நடத்தப்பட்டார்கள் என்பதை நான் கண்கூடா பார்த்தேங்க. அது விமான நிலையமாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஷாப்பிங் மாலாக இருக்கட்டும், தெரு வீதிகளாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் மாற்றுத்திறனாளிகள் போவதற்கான தனித்துவமான பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அது சாலையை தாண்டி சாதாரண மனிதர்கள் நடக்கக்கூடிய நடைபாதைகளை தாண்டி அது மிக நேர்த்தியாக பராமரிக்கப்பட்டு கொண்டிருந்தன. எப்போதுமே உதவி செய்வதற்கான ஒரு நபர் அங்கே நின்று கொண்டிருந்தார். அரசு சார்பில் யாரு வந்தாலும் சரிதான், அவர்களே அந்த மாற்றுத்திறன் கொண்ட மனிதரை அவர் நினைத்த இடத்திற்கு கொண்டு போய் விடக்கூடிய அளவுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களா இருந்தாங்க. மேலை நாடுகளில் எப்போதும் இது போன்ற காட்சிகளை மிக சாதாரணமாக பார்க்க முடியும். இப்ப தமிழ்நாட்டில் முதலாக கடற்கரை ஓரம் போய் மாற்றுத்திறனாளிகள் நின்று கொண்டு அந்த கடற்கரையின் எள்ள பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோங்கிற பேர்ல ஒரு சின்ன பாலம் தமிழ்நாடு அரசால் கட்டப்பட்டதுங்க. அந்த பாலத்தோட நிலைமை இன்னைக்கு பார்த்தோம்னா மிக மோசமான நிலைமையில தான் இருக்கு. ஒரு சிறு மழை வந்தாலும் சரிதான், சிறிய காற்றடித்தாலும் சரிதான், உடனே பாதிக்கப்படுறது அந்த பாலம் தான். அதுல கூட முதல் முறையாக கவிஞர் மனுஷயபுத்திரன் போய் அந்த பாலத்துல போய் நின்று ஒரு கவிதை எழுதிட்டு வந்ததெல்லாம் பார்ப்பதற்கு மனதை உருக்கக்கூடிய அளவுக்கு இருந்ததுங்க. ஆனா கவிஞர் மனுஷயபுத்திரன் போல அல்லது என்னை போல பிறர் உதவி கிடைக்கின்ற நபர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லைங்க. எந்த உதவியும் இல்லாமல் சாதாரணமாக கிராமத்துல எந்த விதமான அடிப்படை தரவுகளும் கிடைக்காம, எந்த விதமான உரிமைகளும் கிடைக்காம போராடி கொண்டிருக்கின்ற ஒரு மாற்றுத்திறனாளி ஆணோ பெண்ணோ அவர்கள் எதிர்கொள்ற பிரச்சனை இருக்கு பாருங்க, ஒவ்வொன்றும் தனித்தனி துயர காவியங்களாக தாங்க எழுத முடியும். தங்களது உரிமைகளுக்காக போராடுகின்ற மாற்றுத்திறனாளிகளை இந்த அரசும் பொது சமூகமும் எப்படி நடத்துகிறது என்றெல்லாம் நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு வேதனை தாங்க நமக்கு எழுது. சமீபத்தில் இந்த திமுக ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகள் தங்களது உரிமைகளுக்காக போராடிய போது, குறிப்பாக பார்வைத்திறன் சவால் கொண்டவர்கள் சென்னையில் வீதியில் இறங்கி போராடிய போது அவர்கள் தடையை மீறி போராடிவிட்டார்கள் என்ற காரணத்திற்காக அவர்களை கைது செய்த காவல்துறை அவர்கள் எளிதில் திரும்பி வர முடியாத ஒரு இடத்திற்கு சென்று அவர்களை அப்படியே விட்டுவிட்டு திரும்பி வந்த காட்சிகள்லாம் நடந்துச்சு பாருங்க. அதையெல்லாம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத துயரங்க. இந்த அரசாங்கம் மட்டுமல்ல, எந்த அரசாங்கமே மாற்றுத்திறனாளிகள் பற்றியோ, பார்வைத்திறன் சவால் கொண்டவர்களை பற்றியோ, செவித்திறன் சவால் கொண்டவர்களை பற்றியோ அல்லது பேச்சுத்திறன் சவால் கொண்டவர்களை பற்றியோ எந்த விதமான அடிப்படை அறிவும் அல்லது மனிதாபிமான உணர்வும் இல்லாத அரசாங்கங்களாக தாங்க இருக்குதுங்க. குறிப்பா பொது சமூகத்தில் இது குறித்தான விழிப்புணர்வு ஏற்பட வேண்டுமானால் அரசு அதற்கான ஒரு அரசாக மாற்றப்படணுங்க. பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில், பலவீனமானவர்கள் பக்கத்தில் நிற்பதுதான் அறம்னு எல்லா மதங்களும் பேசுதுங்க. கிறிஸ்துவ மத நம்பிக்கையின்படி டிசம்பர் 3 என்கின்ற இந்த நாளை தான் புனித சவேரியர் திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளை தான் ஐநா மன்றம் உலக மாற்றுத்திறனாளிகள் நாளாக அறிவிச்சிருக்குங்க. 1981ஆம் ஆண்டை உலக மாற்றுத்திறனாளிகள் ஆண்டாக அறிவித்த ஐநா மன்றம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 3ஆம் தேதியை உலக மாற்றுத்திறனாளிகள் நாளாக அனுசரிக்கணும்னு உத்தரவிட்டிருக்குங்க. அதன்படி இந்திய அரசும் சரி, தமிழ்நாடு அரசும் சரி, இந்த டிசம்பர் 3 என்கின்ற இந்த நாளை உலக மாற்றுத்திறனாளிகள் நாளாக கருதி இந்த நாளில் மாற்றுத்திறனாளிகள் குறித்த
பொது சமூகம் கொண்டிருக்கின்ற அந்த அறிவு போதாமையை நீக்குவதற்கான வேலையை செய்திருக்கணுங்க. ஆனால் இங்கே எது விவாதமாக மாற்றப்படும்னா, மிக பரபரப்பாக உள்ள அரசியல் செய்திகள், சினிமா செய்திகள் போன்றவை தான் இங்கே பரபரப்பாக செய்திகளாக மாற்றப்படும். இது போன்ற மிக முக்கியத்துவமான பிரச்சனைகள்லாம் கடைசி வரைக்கும் பேசா பொருளாக மாற்றப்படக்கூடிய அரசியல் தாங்க இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளியாக இந்த சமூகத்தை எதிர்கொள்வது என்பது மிக மிக மோசமான நிலைமையை தாங்க உருவாக்கும். தன்னம்பிக்கையும் ஒரு மிகப்பெரிய கனவும் கொண்ட ஒரு மாற்றுத்திறனாளியால் இந்த உலகத்தில் சமத்துவமாக வாழ முடியுமா என்பதற்கு பல்வேறு விதமான சந்தேகங்கள் எனக்கே ஏற்படுதுங்க. சமீப காலமாக நான் வெளியே போகிறதில்லைங்க. ஏனென்றால் என் வீட்டை சுற்றி சாலை வசதி என்பது முற்றிலுமாக இல்லாமல் போயிடுச்சிங்க. கும்பகோணத்தில் எங்கே பார்த்தாலும் மழை நீர் தேங்கியிருக்கு. அதே போல் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே நுழைஞ்சாலும் மழை நீர் தேங்கியிருக்குங்க. இப்படி திறனற்ற ஆட்சி முறையினால் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு அரசு அலுவலகத்திற்கு செல்லவோ ஒரு அன்றாட வேலைக்கு செல்லவோ முடியாத சூழ்நிலை இங்கே நிலவி கொண்டு இருக்குங்க. இதையெல்லாம் ஒரு அரசாங்கம் கருத்தில் கருதணுங்க. ஆனால் இங்கே மனிதாபிமானமற்ற ஆட்சி முறைமை இருக்கிறதுனால இங்கே எந்த விதமான நல்ல விஷயங்களும் நடக்கிறது இல்லைங்க. குறிப்பாக பெண் மாற்றுத்திறனாளிக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் சிக்கல்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வார்த்தைகளில் விவரிக்க முடியாதுங்க. மாற்றுத்திறனாளின்னு சொன்னால் வெறும் உடல் சம்பந்தமான குறைபாடுகள் கொண்டவர்களை மட்டும் நினைத்து கொள்வது என்பது தவறான விஷயங்க. இந்த மாற்றுத்திறனாளிகள் என்று ஒரு முழு கணக்கெடுப்பு எடுத்தோம்னா அதில் உடல் இயக்க குறைபாடுகள் கொண்டவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறதுனால பொது புத்தி என்னன்னா, இதே போல உடல் உறுப்புகள் சரிவர இயங்காதவங்க தான் மாற்றுத்திறனாளிகள் என்று நம்பிக்கொண்டு இருக்குங்க. ஆனால் சிந்தனை திறன் சவால் கொண்டவர்கள், மேலும் பார்வை திறன் அற்றவர்கள், பேச்சு திறன் அற்றவர்கள் என்று பல பேர் மாற்றுத்திறனாளிகள் இந்த சமூகத்தில் வாழ முடியாத நிலைமைக்கு இருக்கிறாங்க. இந்த சமூகத்துக்கு எந்த விதமான தீங்கும் விளைவிக்காத அவர்கள் மீது இந்த சமூகம் எந்தவித கருணையும் காட்ட வேண்டாம். ஆனால் அவர்கள் வாழ்வதற்கான ஒரு உலகத்தை உருவாக்கி தர வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கையா இருக்குது. இந்த காணொளி முழுக்க அரசாங்கம் என்ன செய்யணும் என்பதை பற்றிய பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்டோங்க. ஆனால் ஒரு பொது சமூகத்தை சேர்ந்த ஒரு பொது மனிதன் என்ன செய்யணும், மாற்றுத்திறனாளிகளை அவன் எவ்வாறு நடத்தணும் என்பதற்கான சில செய்திகளை இப்போது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேங்க. ஒரு சாதாரண பேருந்தில் இந்த உடல் இயக்க குறைபாடுகளோட ஏறுறவங்க, பார்வை திறன் சவால் கொண்டவங்க, செவித்திறன் சவால் கொண்டவங்க, பேச்சுத்திறன் சவால் கொண்டவங்க, சிந்தனை திறன் சவால் கொண்டவர்கள், இவர்கள் யாராவது ஏறினா இந்த உடல் ஊனமுற்றோர் இருக்கைன்னு ஒரு இருக்கை இருக்கு பாருங்க, அந்த இருக்கையில் அமர்ந்திருப்பவர்கள் எழுந்து அவங்களுக்கு இடத்த கொடுக்கணுங்க. அதை பேருந்து நடத்துனரும் பேருந்து ஓட்டுநரும் அதை உறுதி செய்யணுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு வரிசை, அந்த வரிசையில் நிற்பதற்காக வருகின்ற இந்த மாற்றுத்திறனாளிகளை போங்கன்னு அழைச்சிட்டு போய் மனிதாபிமான முறையில் உதவி செய்யணுங்க. ஆனால் அப்படி யாரும் செய்கிறது இல்லைங்க. இவங்க மட்டும் என்ன தனியாராங்க என்று சொல்லி தான் பல இடங்களில் பிரச்சனை நடக்குதுங்க. அப்புறமா விரிவாக எடுத்து சொல்லி இதுமாதிரி நான் முடியாமல் இருக்கேன், நீண்ட நேரம் என்னால் நின்றுட்டு இருக்க முடியாது, அதனால் நான் தனிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லி தாங்க உரிமையை நிலைநாட்ட தேவையாக இருக்குது. முக்கியமான காரணமாக நான் கருதுறது, மாற்றுத்திறனாளிகள் குறித்த விழிப்புணர்வை அரசு தனது பாடத்திட்டத்திலேயே சேர்க்கணுங்கிறது தாங்க. வெளிநாடுகளில் பாடத்திட்டங்களில் மாற்றுத்திறனாளிகள் குறித்தான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான பல்வேறு பாடத்திட்டங்கள் இடம்பெற்றிருக்குங்க. ஆனால் இந்திய பாடத்திட்ட முறைகளில் அதற்கான இடம் என்பது மிக மிக குறைவுங்க. சொல்லப்போனால் இங்கே பயன்படுத்தக்கூடாத வசவு சொற்களில் கூட மாற்றுத்திறனாளிகளை குறித்து மிக கேவலமான சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றனங்க. அதெல்லாம் சட்டப்படி தடை செய்யப்பட்ட சொற்களாக அறிவிக்கப்படணுங்க. பார்வை திறன் சவால் கொண்டவர்கள், பேச்சுத்திறன் சவால் கொண்டவர்கள், செவித்திறன் சவால் கொண்டவர்கள் என்று நம்ம இந்த காணொலியில் பேசுகிறோங்க. ஒரு காலத்தில் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அப்படின்னு இருந்துச்சுங்க ஆங்கிலத்தில். அப்புறம் நாளாக சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்பட ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு மாறி இருக்குங்க. இப்போ எல்லோரும் போல தான் அவர்களும். ஆனால் இந்த காரணத்தினால அவர்கள் இந்த விஷயத்தில் சவால் தன்மை கொண்டவர்கள், அடுத்தவர்கள் போல இயல்பாக இருக்க முடியாதவர்கள் என்று சொல்வதற்காகத்தான் இந்த சவால் திறன் கொண்டவர்கள் என்று நம்ம ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டிய தேவை இருக்குங்க. எனவே எப்படி பட்டியல் சமூகத்தினரை சேர்ந்தவர்களை, தாழ்த்தப்பட்ட சாதியால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒரு சாதி பேரை சொல்லி எப்படி ஏசுவது சட்டப்படி தவறான செயலாக இருக்கிறதோ, அதே போல மாற்றுத்திறனாளிகளை உடல் குறைபாடுகளை வைத்து ஏசுவதும் பேசுவதும் சட்டப்படி தடை செய்யப்பட வேண்டியதுங்க. இதுதாங்க ஒரு நவீன சமூகத்திற்கு ஒரு தொடக்க புள்ளியா அமையுங்க.
இந்திய அரசியல் கட்சிகள்லேயே நாம் தமிழர் கட்சி தாங்க முதல் முறையாக சட்டமன்றத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட மாற்றுத்திறனாளிகள் பாசறை என்பதை உருவாக்கி சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை வழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தாங்க. பொதுவாக இப்படி லட்சிய நோக்கும் தெளிவான பார்வையும் மனிதாபிமான எண்ணமும் கொண்டவர்களால தான் மாற்றுத்திறனாளிகளோட பிரச்சனையை புரிந்து கொள்ள முடியும்னு நான் நம்புகிறேங்க. ஒரு அரசு என்பது அதிகாரம் செலுத்துகின்ற வேலையை மட்டும் செய்யக்கூடாதுங்க. மாறாக பொது சமூகத்தில் இருக்கின்ற இது போன்ற சமமாக வாழ முடியாதவர்களுக்கான நீதியை வழங்குவது தான் ஒரு அரசோட உச்சபட்ச நோக்கமாக இருக்கணுங்க. ஆனால் எந்த அரசாங்கமும் இதை பற்றி கவனம் செலுத்துவதில்லைங்க. மாற்றுத்திறனாளிகள் கேட்பது ஒரு பரிதாப பார்வையோ ஒரு அனுதாபமோ இல்லைங்க. மாறாக இந்த உலகத்தில் அவர்கள் சரிசமமாக வாழ்வதற்கான உரிமையை அவர்கள் கேட்கிறார்கள். அதன்படி மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் ஒழுங்காக கணக்கெடுக்கப்பட வேண்டும். அரசு வேலைகளில், தனியார் துறைகளில் இருக்கிற வேலைகளில் இருக்கிற இடஒதுக்கீடு என்கின்ற அந்த மகத்தான உரிமையை பயன்படுத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலையை, அரசு வேலை அல்லது தனியார் வேலையை அரசாங்கங்கள் உறுதி செய்து தரணுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு அரசு அலுவலகத்தில் போய் இயங்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை இருக்கு பாருங்க, அது மிகவும் சொற்பமாக வழங்கப்படுதுங்க. அது இந்த கால வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல் உயர்த்தி தரணுங்கிறது தாங்க எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்கு. மற்றும் பொதுவாக ஒரு திரையரங்கம் போனாலும் சரி, ஒரு கல்யாண மண்டபத்திற்கு போனாலும் சரி, மாற்றுத்திறனாளிகளுக்கென்று தனி பாதை உருவாக்கணுங்க. அப்படி தனிப்பாதைகள், லிஃப்ட்டுகள் இல்லாத திரையரங்கம் மற்றும் கல்யாண மண்டபங்களுக்கான உரிமையை தமிழ்நாடு அரசு ரத்து செய்யணுங்க. அதோட அரசு அலுவலகங்களில் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சாய்வு பாதைகள் சரிவர பராமரிக்கப்படுகிறதா, அதை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துகிறார்களா என்பதை கண்காணிப்பதற்கு ஒரு தனி பிரிவு அமைக்கணுங்க. மேலும் அரசு அலுவலகங்களில் இருக்கின்ற இந்த வழவழப்பான தரைகள்லாம் நீக்கிட்டு மாற்றுத்திறனாளிகள் இயல்பாக புழங்குவதற்கு ஏற்ற தரைத்தளங்கள் அமைக்கப்படணுங்க. இதையெல்லாம் கண்காணிப்பது தான் ஒரு அரசாங்கத்தோட வேலையா அப்படின்னு கேட்டோம்னா இதுதாங்க வேலை. இதற்காகத்தான் அரசாங்கம் இருக்கு. சொல்லப்போனா உலக மக்கள் தொகையில 6 பேர்ல ஒருவராக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளின் உரிமையை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு அரசாங்கத்தின் கடமைன்னு நான் கருதுறேங்க. நான் ரொம்ப நாளாக ஒரு மனம் துவண்டு இருக்கிறப்ப சமீபத்தில் காரைக்குடியில் நடந்த நாம் தமிழர் கட்சியோட அந்த இன எழுச்சி நாள் பொதுக்கூட்டத்தில் பார்க்குறப்போ அங்கே ஒரு காணொளி போட்டாங்கங்க. நமது தேசிய தலைவர் மேதகு அவர்கள் தமிழரின் மற்றொரு தாய்நிலமான இலங்கையில், தமிழரின் தாயக பகுதியில் ஒரு தனி அரசாங்கம் ஒன்றை நிறுவி நடத்தி கொண்டிருந்த போது அங்கே மாற்றுத்திறனாளிகள் எவ்வாறு நடத்தப்பட்டார்கள் என்பதற்கான காட்சிகளை பார்த்தங்க. அப்போ கால்களை இழந்த அண்ணன் கிட்டு அவர்களும், நடக்க முடியாத அளவுக்கு இருந்த அண்ணன் பால்ராஜ் அவர்களும் அந்த இயக்கத்தின் முக்கிய தளபதிகளாக, தலகர்த்தர்களாக எல்லாரும் மதிக்கத்தக்க வகையில் இருந்த ஒரு அரசாங்கத்தை உருவாக்கிய நமது தேசிய தலைவர் மேதகு அவர்களின் பார்வை இங்கே இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் ஏற்பட வேண்டும் என்கிறதாங்க மிக முக்கியமான வேண்டுகோளா நான் இதை முன்வைத்து, மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவை அனுதாபம் அல்ல, மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமையை சரிவர நிர்வகிக்கின்ற, அதை தருகின்ற ஒரு அரசாங்கத்தை இந்த மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த காணொளியை முடிக்கிறேன். நன்றி.